இந்த கார் வெடிப்பு ஒரு சதி செயலா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கோணத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா நேஷனல் மீடியால ரிப்போர்ட் பண்ணதாங்க. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்டி டெரர் லா. இதற்கு கீழே விசாரணை செய்தாங்க. ஏன்னா இந்த காரு ஹரியானா நம்பர் பிளேட் கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 50 சிசிடிவி கேமரால டெல்லியில இந்த காரு நேற்று மதியத்திலிருந்தே சுற்றி திரிந்தது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவருது. அதையும் தாண்டி கடந்த 10 வருஷமா இந்த காரை பல பேர்கள்ல ரொம்பவே முறைகேடான முறையில் வித்திருக்காங்க. அதாவது கார் விற்கும்போது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாமல் இருந்திருக்கு. கடைசியா இதை தாரிக் அப்படின்றவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் டீலர் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தியும் வெளிவருது. இவர் வந்துட்டு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான முதல்கட்ட தகவல்களும் நேஷனல் மீடியால ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா அதையும் தாண்டி இவரை இப்போ போலீஸ் காவலில் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே வந்துகிட்டு இருக்கு. நேற்று ஹரியானா ஃபரிதாபாத்தில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் வெடிமருந்தை கைப்பற்றினாங்க. அங்கேருந்து இந்த கார் லிங்க் ஆகிருக்கிறது அப்படின்றது இது ஒரு சதிச்செயலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கோணத்தில் இப்போ விசாரணை பண்ணுறாங்க. ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படின்னா என்னன்னா, இதில் லிங்க் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே மிகவும் பெரிய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, குறிப்பாக டாக்டர்ஸாக இருக்காங்க. அதனால் இதை வந்து ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க.